இதில் முதல் கட்டமாக எல்லைகளை தாண்டி யாரும் பங்கு பெற்றலாம் என்பதில், அதாவது இந்த கூகுள் இணைப்பினூடாக தொடர்பு கொண்டு தூர இடங்களிலிருந்து வந்தும் பங்கு பெற்றலாம். இது முதல் கட்டமாக நாங்கள் செய்கின்றோம். இனிவரும் காலங்களில் ஏனைய இடங்களிலும் இதை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை கிளிநொச்சியிலே இந்த ஓட்டம் நடைபெறுகின்றது. நாங்கள் இந்த வருடம் ஜூலை ஆகஸ்ட் மாத பகுதியில் நாங்கள் ஒரு ஹாஃப் மேரதன் 21 கிலோமீட்டர் உள்ளடங்களாக நாங்கள் ஓட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இது எல்லைகளை தாண்டிய யாரும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயம். விரும்பியவர்கள் நீங்கள் பங்கு பெற்றலாம். குறிப்பாக 15 கிலோமீட்டர் தூரத்தை ஓடுபவர்கள் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் எதிர்வரும் நாட்களில் யாழ் போதனா வைத்தியசாலை விளையாட்டு பிரிவை நீங்கள் அணுகினால் அவர்கள் உங்களுக்கு இசிஜி போன்ற பரிசோதனைகளோடு உங்கள் உடல்நிலைகளை செக் பண்ணி நீங்கள், அதாவது உங்கள் உடல்நிலை பற்றி அவர்கள் தெளிவாக கூறுவார்கள். சிறிய தூரங்களை ஓடுபவர்கள் நீங்கள் சாதாரணமாக இந்த ஓட்டங்களை நீங்கள் இலகுவாக ஓடி முடியலாம். இது முக்கியமாக ஓட்டப்பந்தயங்களில் இந்த தூரங்களிலே கடக்கும் முதலாம் 2ஆம் 3ஆம் இடங்களை பெறுபவர்களுக்கு பரிசுகள் இருந்தாலும் இந்த தூரங்களை கடந்து முடிகின்ற அனைவருக்கும் நாங்கள் மெடல்ஸ் வழங்குவோம். இது வெற்றியாளர்களை கொண்டாடுவதற்கு மாத்திரமல்ல, பங்கு பெற்றவர்கள் அனைவரையும் ஊக்குவிக்கின்ற முக்கியமான நிகழ்வு. இங்கே சன் சுந்தரம் அவர்கள் கூறியது போன்று அன்றைய நிகழ்வு அவர்களுக்கான தண்ணீர், ஏனைய ஓடி அல்லது ஓடி வருகின்ற இடங்களிலே அவர்கள் உண்ண வேண்டிய சில உணவு வகைகளும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயமின்றி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பார்வையாளர்கள் வந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் சுகதேகியாக இருக்க வேண்டும். சுகதேகியாக இருப்பதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை கட்டாயம் செய்ய வேண்டும். அந்த வகையில் ஜப்னா ரன்னர்ஸ் அமைப்பு ஓட்டத்தை ஊக்குவிக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணிக்கு நாங்கள் இந்த பகுதிகளிலே 5 கிலோமீட்டர் ஓட்டப்பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பலர் இணைந்திருக்கின்றார்கள். இப்போது எல்லோரும் இணைந்து கொள்வதற்காக எதிர்வரும் 10ஆம் தேதி 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஓட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதில் பங்கு பெற்றுபவர்கள் இந்த நாங்கள் அனுப்புகின்ற இணைப்பினூடாக தொடர்பு கொண்டு நீங்களே முன்கூட்டியே பதிவுகளை மேற்கொண்டால் ஞாயிறு காலையிலே நீங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சனிக்கிழமை 10 மணியிலிருந்து உங்களுக்குரிய டிஷர்ட் மற்றும் நீங்கள் ஓட வேண்டிய அந்த நம்பர்களை வழங்கி விடுவோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் இப்பகுதிகளிலே இருக்கின்ற அனைவரையும் சுகதேகியாக, அதாவது உடற்பயிற்சியோடு சுகதேகியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம். அது வயது வித்தியாசம் சிறுவர் தொடக்கம் 12 வயது தொடக்கம் முதியவர் வரை இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளலாம். அவர்களுடைய உடல் தகுதிகளுக்கு ஏற்றவாறு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு தூரத்தை ஓடி முடிக்கலாம். அது தவிரவும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கலந்து கொள்கின்ற நிகழ்வு. நாங்கள் சுமார் 400க்கு மேற்பட்டவர்களை எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் அனைவருக்குமான டிஷர்ட்டுகள் வழங்குவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்றி பயன்பெற வேண்டும் என்பதே ஜப்னா ரன்னர்ஸ் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம். நன்றி. வணக்கம். நாங்கள் ஜப்னா ரன்னர்ஸ் அமைப்பினூடாக கடந்த வாரம் ஒரு சிரமதானத்தை பண்ணை கடற்கரை பகுதியில் செய்திருந்தோம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காலை 6 மணி தொடக்கம் 8 மணி
மரதன் ஓட்டப் போட்டி ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் என வகைப்படுத்தி ஆண்களும் பெண்களும் சகலரும் பங்கு பெற்றக்கூடிய வகையில் அதை ஒழுங்கை செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒருவர் சுவதேகியாக ஏன் இருக்க வேண்டும் என்று. ஆகவே விளையாட்டு மிக முக்கியம், விளையாட்டிலும் இந்த ஓட்டம் மிக முக்கியம். ஆகவே எமது பகுதிகளில் ஓட்டத்தை ஊக்குவிப்பதற்காக குறிப்பாக இங்கு எங்களோடு இருக்கும் சன் சுந்தரம் அவர்கள் மற்றும் ஏனைய வீரர்களோடு நாங்கள் எமது பகுதியில் இருக்கின்ற அனைவரையும் விளையாட்டிலே ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த ஓட்ட நிகழ்வை நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை செய்வதொன்று. ஆனால் இதை பெரிய அளவில் நாங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி சுமார் இப்போது 400க்கும் மேற்பட்டவர்கள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஓட்ட நிகழ்வு இந்த பகுதியில் இருந்து ஆரம்பித்து ஊர்காவற்துறை நோக்கிய இந்த பாதையினூடாக நாங்கள் பயணித்து மீண்டும் இதே இடத்துக்கு வருகின்ற வகையிலே ஒழுங்கமைப்புகளை செய்திருக்கின்றோம். ஆகவே பங்கு பெற்ற இருக்கின்ற அனைவரும் நீங்கள் காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரையான காலப்பகுதியில் இங்கே ஒன்று கூடி சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கும் இந்த மரதனோட்ட நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலம் நீங்கள் ஒரு சுவதேகியாக வாழலாம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நன்றி. வணக்கம், என்னோட பேர் மதுசன். நான் ஸ்போர்ட்ஸ் கோச் பண்ணுறேன். நாங்கள் இந்த ஜப்னா ரன்னர்ஸ் மூலமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த பண்ணையை சுற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடுனாங்க. இது எல்லாருமே வந்து இங்கே ஓடுறதுக்கு வரலாம். நாங்கள் அவர்களுக்குரிய பயிற்சிகள், முறையான பயிற்சிகள் வழங்கி அதன் பிறகு இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இந்த ஒரு கமிட்டி சார்பாக ஒரு மரதன் ஓட்டப்போட்டியையும் நடத்த உள்ளோம். சுமார் 400 பேருக்கு மேலாக பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மரதனோடு நிப்பாட்டாமல் எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் ஓடணுமென்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நன்றி. எல்லோருக்கும் நன்றி. எனது பெயர் ஷான் சுந்தரம். நான் என்னை பற்றி குறிப்பொன்று சொல்லுகின்றேன். நான் உலகத்தில் உள்ள 17 மரதன்கள் ஓடி முடித்துள்ளேன். அதில் 6 மேஜர் மரதன் உலகத்தில் எடுத்து அதுக்கு ஒரு மெடல் தருவார்கள், எலிட்ஸ் மெடல். அந்த மெடலும் எடுத்துக்கொண்டு தான் யாழ்ப்பாணம் வந்துள்ளேன். உலகத்தில் 6 நாடுகள், அதாவது லண்டன், நியூயார்க், போஸ்டன், ஜெர்மனி, நியூயார்க் சிட்டி, போஸ்டன், சிகாகோ எல்லாம் எடுத்துட்டேன். அப்போ நான் தான் ஒரு முதலாவது இலங்கையன் இந்த மெடல் எடுத்துள்ளேன். நான் தான் முதலாவது ஏசியன் இந்த மெடலை எடுத்திருக்கிறேன். எனது வயது 73. அப்போ அதைத்தான் நான் ஒரு மக்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். வயதை பற்றி யோசிக்காமல் நேரம் ஓடலாம், அதாவது ஒரு பைக்கி ஓடுறது தான் இங்கே முக்கியம். அதைத்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளோம். டாக்டர் சத்தியமூர்த்தி இன்னொரு எங்களோட தெரிஞ்சவர் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 கிழமை தான் இருக்கும், 6 கிழமை. அதுக்குள் இது பெரிதாக வளர்ந்து விட்டது. நாங்கள் போன கிழமை பண்ணையில் அந்த இடத்தில் க்ளீன் பண்ணோம், வாலண்டியராக எல்லாம் போய் பண்ண ரோட்டை க்ளீன் பண்ணோம். அதுக்கு 100 பேர்கள் வந்தார்கள், நிறைய வாலண்டியர்ஸ் வந்து செய்தார்கள். அப்படின்னு ஆட்களை உற்சாகப்படுத்த எங்களோட முக்கியமான வேலை. இந்த மரதன் இந்த சண்டே மார்னிங் 5 மணிக்கு கண்டிப்பாக வந்து பதியுங்கள். 6 மணிக்கு ஓட தொடங்குவோம். ஆனால் உங்களோட வசதிக்காக முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட நம்பரும் டிஷர்ட்டும் எடுக்கிறேன்டா. இதுதான் அந்த டிஷர்ட்டு நம்பரும் எடுக்கிறேன்டால் இந்த மெடலும் எடுக்கிறேன்டால் டில்கோ ஹோட்டலுக்கு வாங்க. கேகேஎஸ் ஹோட்டலில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் சனிக்கிழமை வாங்கும். சனிக்கிழமை மார்னிங் 10 மணிலேருந்து 6 வரையும் அங்கே நாங்கள் இருப்போம். அங்கே இருந்து எல்லாருக்கும் நம்பரும் டிஷர்ட்டும் கொடுப்போம். அதாவது இந்த கிட்ட உள்ளாக்கள் வந்து எங்கள்கிட்ட வேண்டினீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஓடுறாக்கெல்லாம் வந்து வேண்டும். தங்கள் ஐடியை காட்டி வேண்டிக்கிட்டு போகலாம். தூர உள்ளவர்கள் அன்றைக்கு சண்டே மார்னிங் 5 மணிக்கு வர வேண்டும், வந்து எடுக்கலாம். தூர உள்ளவர்கள் அவர்களுக்கு டிஷர்ட்டும் நம்பரும் கொடுக்கப்படும். 5:40க்கு எங்கள் பதிவை நிப்பாட்டி விடுவோம். 6 மணிக்கு கோட்டை வாசல் இந்த ஏரியாவிலிருந்து ஓட தொடங்குவோம்.
அதாவது 15 கிலோமீட்டர் 10-5-3 ஓடுவோம். போயிட்டு 7 கிலோமீட்டரில் திரும்பி வருவோம். எல்லாருக்கும் தண்ணி தேவையானதெல்லாம் கொடுப்போம். மற்றது போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். நாங்கள் ஒவ்வொருவரும் சுகதேகியாக இருக்க வேண்டும். சுகதேகியாக இருப்பதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை கட்டாயம் செய்ய வேண்டும். அந்த வகையில் ஜப்னா ரன்னர்ஸ் அமைப்பு ஓட்டத்தை ஊக்குவிக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணிக்கு நாங்கள் இந்த பகுதிகளிலே 5 கிலோமீட்டர் ஓட்டப்பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பலர் இணைந்திருக்கின்றார்கள். இப்போது எல்லோரும் இணைந்து கொள்வதற்காக எதிர்வரும் 10ஆம் தேதி 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஓட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதில் பங்கு பெற்றுபவர்கள் இந்த நாங்கள் அனுப்புகின்ற இணைப்பினூடாக தொடர்பு கொண்டு நீங்களே முன்கூட்டியே பதிவுகளை மேற்கொண்டால் ஞாயிறு காலையிலே நீங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சனிக்கிழமை 10 மணியிலிருந்து உங்களுக்குரிய டிஷர்ட் மற்றும் நீங்கள் ஓட வேண்டிய அந்த நம்பர்களை வழங்கி விடுவோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் இப்பகுதிகளிலே இருக்கின்ற அனைவரையும் சுகதேகியாக, அதாவது உடற்பயிற்சியோடு சுகதேகியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம். அது வயது வித்தியாசம் சிறுவர் தொடக்கம் 12 வயது தொடக்கம் முதியவர் வரை இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளலாம். அவர்களுடைய உடல் தகுதிகளுக்கு ஏற்றவாறு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு தூரத்தை ஓடி முடிக்கலாம். அது தவிரவும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கலந்து கொள்கின்ற நிகழ்வு. நாங்கள் சுமார் 400க்கு மேற்பட்டவர்களை எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் அனைவருக்குமான டிஷர்ட்டுகள் வழங்குவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்றி பயன்பெற வேண்டும் என்பதே ஜப்னா ரன்னர்ஸ் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம். நன்றி. வணக்கம், என்னோட பேர் மதுஷன். நான் ஸ்போர்ட்ஸ் கோச் பண்ணுறேன். நாங்கள் இந்த ஜப்னா ரன்னர்ஸ் மூலமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த பண்ணையை சுற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடுனாங்க. இது எல்லாருமே வந்து இங்கே ஓடுறதுக்கு வரலாம். நாங்கள் அவர்களுக்குரிய பயிற்சிகள், முறையான பயிற்சிகள் வழங்கி அதன் பிறகு இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இந்த ஒரு கமிட்டி சார்பாக ஒரு மரதன் ஓட்டப்பொடியையும் நடத்த உள்ளோம். சுமார் 400 பேருக்கு மேலாக பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மரதனோட நிப்பாட்டாமல் எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் ஓடணுமென்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நன்றி.